வயசை வாமா, பாத்து பாத்து இசை. ஆண்டி வேலை இருப்பாங்க. சரிங்க பாட்டி. இதோ வந்துட்டாங்களே. பாஸ்கர், வா 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 உட்காரு. வா சுபத்ரா. என்னாச்சு? என்னாச்சு? எல்லாருமே ரொம்ப அமைதியா இருக்கீங்க. அதானே, ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முகமெல்லாம் வாட்டமா இருக்கே. அது அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. டிராவல் பண்ணி வந்ததுல டயர்டா இருக்கும், அதான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடுமா? இல்லடா, நான் நம்ப மாட்டேன். சுபத்ரா, நீ சொல்லு, என்ன நடந்துச்சு? அது என்ன சுபத்ரா அதுன்னு இழுக்கிற? கோயில் திருவிழா நல்லபடியா முடிஞ்சுதா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இல்ல அத்தை. ஏன் எல்லாரும் வாயை திறக்காம இப்படி அமைதியா இருக்கீங்க? அங்க என்ன நடந்ததுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. டேய் விஷால், அம்மா தான் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீயாவது சொல்லுடா. நீ தானே கிராமத்தை பார்க்க போறேன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டா கிளம்பி போன. ஊரெல்லாம் நல்லா தான் இருந்தது அசோக். ஆனா என்னடா ஆனா அவன் நான் இழுக்கிற? நான் பயந்த மாதிரி அங்க என்னமோ நடந்திருக்கு. என்னன்னு சொல்லு சுபத்ரா. அத்தை, திருவிழால என்ன நடந்துச்சுன்னா, இவ்ளோ பேசுறியே, என் தம்பி மருதுவோட உன் பையன் கம்பு சண்டையில மோதட்டும். ஜெயிச்சா முதல் மரியாதை உங்களுக்கு, தோத்தா நீங்க இந்த ஊரை விட்டு உங்க குடும்பத்தோட ஓடணும். என்ன சொல்றீங்க? என்ன விஷால்? அசை இருக்க வாங்க. எங்க பயப்படாத பயப்படாத. விஷால், விஷால். ஒண்ணு இல்ல, பயப்படாம வா. ஐயோ, என்ன சொல்ற சுபத்ரா? இசை, உனக்கு ஒண்ணு இல்லையே? நல்லா தானே இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்ல பாட்டி. விஷால் தான் என்ன காப்பாத்திட்டாரே. நான் நல்லா இருக்கேன் பாட்டி. அத்தை, எதுக்கு நீங்க தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நாம எல்லாருமே பத்திரமா தானே இருக்கோம். இசைக்கு இந்த ஃபங்க்ஷன் செய்யணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்க. நடக்க இருந்த விபரீதத்துல இருந்து கடவுள் தானே நம்மள காப்பாத்திருக்காரு. இந்த நேரத்துல விசேஷத்தெல்லாம் நிறுத்தாதீங்க அத்தை. ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடந்தாதான் உங்க மனசுல இருக்கிற பயமும் பாரமும் குறையும். இவன் ஏன் இந்த ஃபங்க்ஷனை நடத்தணும்னு இவ்வளவு ஆர்வம் காட்டுறான்? இதுக்கு பின்னாடி ஏதாவது பிளான் பண்றாளா? கண்டிப்பா இருக்கும். இவளோட அடுத்த மூவ் என்னன்னு நம்ம ஜாகிரதையா கவனிக்கணும். ஆமா சுபத்ரா, ஸ்ரீஜா சொல்றதும் சரிதான். நீ இசைக்கு பண்ணணும்னு நினைச்ச அந்த 3வது மாச ஃபங்க்ஷனை கண்டிப்பா பண்ணிடலாம். சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரி நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும்? ராகவ், விஷால், நீங்க தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும். சரிம்மா. என்னங்க,
நீங்களும் பசங்க கூட இருந்து என்ன வேணும்னு பார்த்து பண்ணுங்க. ஓகே. என்ன அசோக்? என்னையும் சேர்த்துக்கோங்க. யா, யா. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நானும் பண்ணுவேன்ல. கண்டிப்பாடா. கம் ஆன் பாய்ஸ், வாங்க போலாம். இசை, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோமா. சரிங்க அத்தை. ஏய் ஸ்டேஜா, நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியலையா? என்னக்கா? ஐயோ என்னக்கா நொன்னக்கா? ஏய் இப்ப அந்த இசைக்கு ஃபங்க்ஷன் ஒண்ணுதான் கேடா? அக்கா, எல்லாரும் வர இந்த விசேஷத்துல இசை கர்ப்பமா இல்லங்கிற விஷயத்த வெளியே கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தலான்னு நீங்க தானக்கா சொன்னீங்க. அதான் சுபத்ராவை ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தூண்டி விட்டேன். இப்ப சொல்லுங்க, கிடைச்ச சந்தர்ப்பத்தை நாம ஏன்க்கா நழுவ விடணும்? சரி சரி, நழுவ விட வேண்டாம். இப்ப நீ என்ன பண்ணி இசை விஷயத்தை வெளியே கொண்டு வர போற? இப்ப வரைக்கும் என் மனசுல எந்த ஒரு பிளானும் இல்ல. பாத்துக்கலாம். ஏய், என்ன இசை, டயர்டா இருக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல விஷால், என் கண் முன்னால இருந்த அந்த நெருப்பு இன்னும் மறையவே இல்ல. ஒரு மாதிரி பயமாவே இருக்கு. இசை, உன்னோட பயம் எனக்கு புரியுது. நான் பயந்துட்டேன் விஷால். நான் அவ்வளவுதான் நினைச்சேன் தெரியுமா? நீங்க யாருமே வரமாட்டீங்க. நான் அவ்வளவுதான் சாக போறேன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? இசை 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 இசை, அப்படி இங்க பாரு, அழாத இசை. உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த வீட்டை விட்டுட்டும் இந்த மனுஷங்களை விட்டுட்டும் நீ அவ்வளவு சீக்கிரமா போக மாட்ட. நான் உன்னை போகவும் விட மாட்டேன். ஆனா விஷால், நீதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. இசை இசை இசை, அழாத இசை. இசை, ஏய் காட்டு. என்னது இது? இவ்வளவு பெரிய தீக்காயம். அம்மாவும் அத்தனை தடவை கேட்டாங்க, ஒண்ணுமே இல்லன்னு சொன்ன. விஷால் இல்ல. இப்ப பாரு, இவ்வளவு பெரிய காயமா இருக்கு. இல்ல விஷால், இரு, ஒண்ணும் இல்ல. அத்தை ஏற்கனவே அவங்களாலதான் இது நடந்துச்சுன்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு காயமான விஷயம் தெரிஞ்சா அவங்க இன்னும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல. அதான் நான் சொல்லாம மறைச்சிட்டேன். அம்மா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நீ பெயினை தாங்கிப்பியா? கொஞ்சமாச்சும் உனக்கு. சரி, இந்த சிச்சுவேஷன்ல உன்னை திட்ட விரும்பல. இங்க பாரு, இப்படி தீக்காயத்தை மருந்து போடாம விடக்கூடாது இசை. அது புண்ணாகி ஒரு மாதிரி செப்டிக் ஆயிடும். நீ இரு, நான் போய் மருந்து வாங்கிட்டு வந்துறேன். இரு, வேண்டாம் வேண்டாம். இல்ல அதெல்லாம் இசை, ஒண்ணு வேண்டாம் விஷால். இந்த ராத்திரி நேரத்துல நீ எங்கேயும் போக வேண்டாம். அதெல்லாம் விடிஞ்சதும் பாத்துக்கலாம். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உனக்கு மருந்து போட்டாதான் கொஞ்சம் ஹீல் ஆகும். இரு, நான் போய் வாங்கிட்டு இரு, வந்துறேன். வேண்டாம் விஷால், சும்மா சொன்ன இரு. கேளு. விஷால் வந்துடுறேன். விஷால், சொன்ன கேளு. இன்னும் சொல்லாத.